வணக்கம். அக்னி என்பது தமிழ் சொல்லா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அக்னி அப்படிம்பாங்க. அது தமிழ் சொல் தான். அது அக்னின்னு சொல்லக்கூடாது, அக்கினின்னு சொல்லணும். அக்கினி சிறகுகள். நம்ம அப்துல் கலாம் ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதுக்கு பேரு அக்னி சிறகுகள். அக்னி என்பது உடலில் உயிராக இருக்கக்கூடிய வெப்பம். ஹீட்டு தான், வெப்பம் தான் நமது உடலில் உயிராக இருக்கிறது. உயிருள்ள உடலில் சூடு இருக்கும், உயிரற்ற உடலில் சூடு இருக்காது. சூடு என்பது பின்னாடி வந்த வார்த்தை. அக்னி என்பதுதான் முன்னதான வார்த்தை. அக்னி அப்படின்னா அங்கத்தில் இருக்கும் வெப்பம், நெருப்பு அப்படின்னு அர்த்தம். எல்லாமே ஹீட் அப்படி வந்தா எல்லாம் ஒண்ணுதான். ஹீட் வந்து அதனுடைய நிலை, ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு பேர் கொண்டு அழைக்கப்படுது. இப்போ ஆங்கிலத்துல ஹீட் அப்படிங்கிறோம், ஃபயர் அப்படின்றோம். ஹீட் அப்படின்னா அளவோட இருக்கக்கூடியது, ஃபயர் அப்படின்னா பற்றி எரியக்கூடியது. அது மாதிரிதான் தமிழ்ல அக்னி அப்படின்னா உடலில் இருக்கும் வெப்பம். சூடு அப்படின்னா மற்ற பொருட்களில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்ம சொல்லுவோம். ஒரு கல்லு சூடா இருக்கு, மண்ணு சூடா இருக்கு அப்படின்னா அத வந்து சூடுன்னு சொல்லுவோம். தரை சூடா இருக்கு, வெயில் அடிக்குது, தரை சூடா இருக்கு, காலை கீழே வைக்க முடியல அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது சூடு. ஆனா மனிதன் உடலில் இருக்கக்கூடியது அக்னி. ஒரு கோழி தன்னுடைய சிறகுகளுக்குள் அந்த கோழி குஞ்சுகளை, புதியதாக முட்டையிலிருந்து வெளிவந்த சின்ன கோழி குஞ்சுகளை அக்னி சிறகுகள், அந்த சிறகுகளுக்குள்ள வச்சுக்கிறது. அந்த சிறகுகளுடைய வெப்பமானது அதுகளுக்கு வெதுவெதுப்பா இருக்கு. அப்ப இந்த அக்னி அப்படிங்கிறது உடலில் உள்ள சூடு, உயிர்களின் உடலில் இருக்கக்கூடிய சூடு தான் அக்னி. காய்ச்சல் அடி, குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குன்னா கையை வச்சு பார்த்துட்டு, நெத்திலையோ கழுத்துலையோ கையை வச்சு பார்த்துட்டு அக்னியா கொதிக்குது, அக்னி கொதிக்குது அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கலாம். உடலில் உள்ள சூடு தான் அக்னி. நெருப்பினுடைய பரிணாமத்துக்கு பெயர் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, நெருப்பு இப்போ ஒரு கறிக்கட்டையை வச்சு நாம நெருப்பு வைக்கிறோம், அது கங்காயிடுது. அது பழுத்த நிலையில கங்கு. அதுல இருந்து லேசான ஒரு பிளேம் எழுந்தாக்கா அது நெருப்பு. செம்பழுப்பு நிறத்துல அது பூ பூத்த மாதிரி அப்படி அது பிரகாசிச்சதுன்னா அதுக்கு பேரு நெருப்பு. ஆனா அதே இது பற்றி எரிந்தால் தீ அப்படின்னு சொல்லலாம். கட்டுப்படாத நெருப்புக்கு வந்து மிதமிஞ்சிய நெருப்பு இருக்கு இல்லையா, பற்றி எரிகிறது, அதுக்கு பேரு தீ. அப்போ அடுப்புல நம்ம நெருப்பு வைக்கிறோம், அப்புறம் அத ஊதி பெருக்கி தீயாக மூட்டுகிறோம். அது அணைந்த பிறகு அந்த கறிக்கட்டையில இருக்கக்கூடிய இலேசான வெளிப்புறத்துல சாம்பலும் உள்ளார கங்குமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போயிடும். உள்ளார இருக்கிறதுக்கு பேரு வந்து கங்குன்னு சொல்லுவோம். நெருப்பு இருக்கும், கங்குன்னு சொல்லுவோம். அது சாம்பல் ஆகிற வரைக்கும் அது கங்கு இருக்கும். கங்காக இருந்துதான் அது சாம்பலாகும், கடைசியில் ஆழ்ந்து போகும், ஜீரோக்கு வந்துடும், நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்து கூடுறதுதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கூடி பட்டு எரியும் நிலைக்கு வரும்போது அதைத்தான் நம்ம நெருப்புன்னு சொல்றோம், தீன்னு சொல்றோம். அதனுடைய அளவை பொறுத்து அதை நாம வகைப்படுத்துறோம்.
இங்க அப்போ அக்கினின்னா நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய சூடு, வெப்பம், அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அக்னி குண்டம் அப்படின்றாங்க இல்லையா. இப்போ வந்து வரலாற்றுல அக்னி குண்டத்துல இருந்து நாங்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தினர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்னி குண்டம் அப்படின்னா அது தாயின் கருவறை தான், அதுதான் அக்னி குண்டம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அக்னி குண்டம் வேற, தீச்சட்டி வேற. நமது கோயில்ல வந்து தீச்சட்டி கையில ஏந்தி ஆடுவாங்க. அந்த நடைமுறை நம்ம வழிபாட்டு முறையில இருக்கு. அதுக்கு பேரு தீச்சட்டி, அது அக்னி இல்ல. அக்னி குண்டம் என்பது முட்டை, அண்டம், குண்டம் அப்படிங்கிறது வந்து இது குறுகிய அண்டம், முட்டை வடிவிலானது, முட்டையானது. அதான் அண்டம்னு சொல்றோம், குண்டம்னு சொல்றோம். அந்த குண்டம் அப்படிங்கிறது, அக்னி குண்டம் அப்படிங்கிறது தாயினுடைய கருவறை. நல்லா புரிஞ்சுக்கணும். தாயினுடைய கருவறை தான் அக்னி குண்டம்.